அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஒரு ஆக்டர் அந்த கேரக்டராக வாழக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. வாங்க நான் படித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 6 ஆஃப் பிகமிங் அ ஃபிலிம் ஆக்டர். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக ஒர்க் ரெட்டாக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன் கைஸ். ஸோ அதனால தான் வீடியோ கரெக்டாக போட முடியல, மன்னிக்கவும். இனி கரெக்டாக போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பயிற்சி என்னென்னா, போன வீடியோவோட கான்செப்டோட கண்டினியூஷன் தான். உணர்ச்சி ஞாபகப்படுத்தி நடிக்கும் போது இல்லை பயிற்சி செய்யும் போது அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் டேஞ்சராக போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட மைண்டை பாதிக்குன்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும்போது ஏன் நகர்றாங்க, எப்படி இயங்குறாங்க, இதை தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அந்த கேரக்டரோட இயல்பு நிலை என்ன, காரணம் என்ன, அதுக்குன்னு இந்த மாதிரி கேள்வி மட்டும் கேட்டு விடாமல் இந்த நிகழ்வுகள் நடக்குது இல்லையா, இதுக்கான காரணம் தெரிஞ்சு அது ஏன் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. உணர்ச்சிகளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துடணும், இன்டெப்த்தாக அதை வாழக்கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஒரு உண்மையான உணர்ச்சியை உணர முடியாது என்று நடிகர் உணர்ந்தால் அவர் தவறான பாதையில் இருக்கிறார் என்று சிறு சந்தேகம் உருவாகிறது. ஆனால் கட்டுப்பாட்டை இழக்கும் நடிகர் இன்னும் தவறான பாதையில் செல்கிறார். ஒரு சீனை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு ஒரு காரணம், பொருள், யோசனையோடு தான் ஒரு சீனை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே இல்லாமல் ஒரு சீனை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அது வெறும் உடல் செயல்பாட்டாக மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கிரியேட்டிவ்.